யுஏஇயோட ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதா நேற்று ரொம்ப பெரிய ஒரு செய்தி வெளியாச்சு. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? ஈரான்ல இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லை யுஏஇ அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. அதாவது அந்த நாட்டோட வடமேற்கு திசையிலிருந்து இந்த ட்ரோன்களானது உள்ளே வந்ததாகவும் அந்த பகுதியில் யார் இதை ஃபயர் பண்ணாங்க இல்லை ஈரான்ல இருந்து தான் இது ஆரிஜினேட் ஆச்சான்றதை ட்ராக் பண்ண முடியலன்றது ஒரு தகவலாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இதை பற்றி கிடச்சிருக்கு. ஈரான் உண்மையிலே இதை தாக்கியிருந்தாங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். ஆனால் ஈரான் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கப்போ ஒருவேளை அமெரிக்கா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக இதை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கோன்னு சொல்லி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்திருக்கு. இது சந்தேகமாக மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவர்களோட சமீபத்திய ஒரு பதிவு. கிட்டத்தட்ட உங்களுக்கான டைம் முடிய போகுது, உங்களுக்கான அந்த கடிகாரமானது ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு தாமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப யோசிக்க முடியாதபடி நிகழ்வுகள் நடக்கும்னு நேரடியாக ஒரு மிரட்டல்ன்றதை ஈரானுக்கு அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு பதிவின் மூலயமா கொடுத்துருக்காரு. ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்பிக் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பரகாக் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியானது அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. தலைநகரத்திலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர்கள் தொலைவில் அபுதாபியோட ரொம்ப வெப்பம் மிகுந்த பாலைவனத்தில் இந்த ஒரு அணு உலையானது இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுதியோட பார்டருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இது இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அரபு நாடுகளோட முதல் அணு ஆற்றல்னால மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு அணு உலையாகவும் இது இருந்துட்டு இருக்கு. அந்த பிராந்தியத்திலே இந்த மத்திய கிழக்கு பகுதிகளிலே ஈரானுக்கு அடுத்தபடியாக அணு உலையை கொண்டு வந்த முக்கியமான ஒரு நாடாகவும் யுஏஇயை மாற்றினதில் இந்த அணு உலைக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. சவுத் கொரியாவோட உதவியோட பல வருடங்கள் போராடி இந்த ஒரு அணு உலையை யுஏஇ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் யுஏஇயோட ஒரு நார்மலான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிடையாது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒட்டுமொத்த மின்சார தேவையில 1/3 மடங்குன்றதை இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மட்டுமே தீர்த்து வச்சிருக்கு. அந்த நாட்டில் ஒரு நபர் 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துறாருன்னா அதில் 30-35% வரைக்கும் இந்த அணு உலையில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இது இருந்துட்டு இருக்கு. 2020 இது ஆக்டிவ்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கா ரொம்பவே கேர்ஃபுல்லா யுஏஇ மற்றும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அணு உலைகளுக்கு நீங்க யுரேனியம் பிரிச்சு எடுக்கிறப்போ அதுக்கான ஃபியூல் ப்ராசஸ்ல ஈடுபடுறப்பவே அந்த யுரேனியத்திலிருந்து வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சஸ் ஆனது கிடைக்கும். இதை தடுக்கிறதுக்காக 123 அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அமெரிக்காவுக்கும் யுஏஇக்கும் நடுவில் சைன் ஆகியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ஃபியூல் ராட்ஸ்ல இருந்து ரீப்ராசஸிங் மூலமா அதுலேருந்து யுரேனியம் பிரிச்சு எடுத்து அதை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ரீப்ராசஸிங் ப்ராஜெக்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் யுஏஇயோட அக்ரிமெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு முக்கியமான ஒரு எனர்ஜி லைஃப் லைன் இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு பரகாக் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே தான் நேற்று அந்த ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யுஏஇ நேரடியாக ஈரான் மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. ஈரான் தான் நேரடியாக ட்ரோனை ஃபயர் பண்ணிட்டாங்க, ஈரான்ல இருந்து ஃபயர் பண்ணப்பட்ட ட்ரோன் தான் இங்கே இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லல. மாறா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் நாட்டோட வடமேற்கு திசைகள்ல இருந்து தான் இந்த ட்ரோன்களானது உள்ள நுழைஞ்சிருக்கு, இது யாருனால ஏவப்பட்டதுன்றது எங்களுக்கு தெரியல, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில நாட்களுக்கு முன்னாடி மே மாதம் 6ஆம் தேதி நினைக்கிறேன், ஃபிஜோரா ஃபெசிலிட்டியின் மீது, ஆயில் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டியின் மீது ஈரான்னால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்போ கூட டைரக்டாக இது ஈரான்லேருந்து ஃபயர் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே தவிர அப்போ கூட இது டைரக்டாக ஈரான்லேருந்து ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு நேரடியாக ஈரான சவுதி அரேபியா குற்றம் சாட்டல. அண்ட் எக்ஸாக்டாக இந்த தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேட்டர் ரூம், அந்த இன்னர் கோரில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் ரூமை தாக்கியிருக்கு. அதில் அந்த பகுதியில் ஒரு சின்ன பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. இதனால ரேடியேஷன் லீக் ஏற்படலை, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் ஃபர்தர் அட்டாக்ஸ் நடக்கிறப்போ ஒரு அணு உலையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் செர்னோபில் போன்ற ஏகப்பட்ட விளைவுகள், ரொம்ப மோசமான விளைவுகள் அந்த பிராந்தியத்திலேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் பாம் அந்த இடத்துல டெட்டனேட் ஆன மாதிரி தான் அதோட தொடர் நிகழ்வாக நடக்கக்கூடியது, அதுல இருந்து அணு கதிர்வீச்சு வெளியிடக்கூடியதுன்னு சொல்லி அந்த பகுதியில் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ரேடியேஷன் கிளவுட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் டஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரேடியேஷன் கிளவுடா ஃபார்ம் ஆச்சுன்னா காத்தோட திசைக்கு ஏற்ப ஒரு 180 500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அந்த கதிர்வீச்சு அபாயத்தை அது கொடுக்கும். அது அந்த நாட்டை மட்டும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளோட அந்த சைஸ் எல்லாம் பார்த்தா சவுதி தவிர மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன சைஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் மீது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்போ வரைக்கும் ஈரான் இதை மறுத்திருக்காங்க, நாங்கள் இந்த ஒரு தாக்குதலை பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு கோணத்தில் யோசிச்சு பார்க்குறப்போ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதாவது நேற்று நைட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஈரானுக்கான டைம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டீல்
டீலை மேக் பண்ணலன்னா இந்த யோசிக்க வேண்டிய டைமில் ஏன் நம்ம யோசனையை பண்ணாமல் விட்டோம், இல்லை அமெரிக்காவிட்ட வந்து நம்ம அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தாமல் ஏண்டா விட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பாங்கன்றத ஒரு மிரட்டலாகவே கொடுத்துருக்காரு. சீனாவுக்கு ஒரு விசிற்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவரோட டோன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்றது தெரியுது. ஸோ அடுத்த கட்டமாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை இவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரைக் மட்டும் இதுக்கு காரணமாக இல்லை. இவரோட இந்த பதிவு இல்லை இந்த நேரத்தில் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒருவேளை யுஏஇ வந்து ஈரான் மேலே இந்த அக்யூசேஷனை வச்சு ஈரானின் மீது ஒரு தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் ஈரான்னால துபாயின் மீது பண்ணப்படும். அப்படி இருக்கப்ப இதை காரணமாக வச்சு அமெரிக்காவும் சேர்ந்து இந்த இடத்துல அடிக்கிறப்போ இஸ்ரேலும் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ திரும்பவும் இதோட வெர்ஷன் 2.0 அட்டாக் எல்லாமே ரெஸ்யூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இந்த 3 நிகழ்வுகள் மட்டும் இல்லை. நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே ஸ்ட்ரைக் நடக்கிறது, யுஏஇயோட ரெஸ்பான்ஸ், இல்லை அமெரிக்க அதிபரோட பதிவு, இதோட நிற்கல. இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய சேனல் 12 இன்னைக்கு ஒரு அசஸ்மெண்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கான சுய தேவையாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த ஈரான் விஷயத்தில் முடிவு பண்ணுறதுக்கு இந்த பீரியட் ஆனது அவசியம். இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹெவி பாம்பிங் கேம்பெயின் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட டீல் முடியாமல் அமெரிக்கா கிட்ட ஈரான் வந்து பணிஞ்சு போகாம அமெரிக்கா இந்த தாக்குதலை விட்டு பின்வாங்க மாட்டாங்கன்றது இஸ்ரேலோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. ஸோ அதனால தான் அமெரிக்காவோட அந்த ஒரு கோரிக்கையின் கீழ் இப்போ வரைக்கும் அந்த தாக்குதலை நடத்தாம இருக்காங்க. ஈரான் மேல அவங்களோட ஆபரேஷன்ஸ் ரெஸ்யூம் பண்ணாம இருக்காங்கன்றத அந்த ஒரு ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ஆம் கட்ட தாக்குதல் தொடங்குறப்போ ரொம்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2025 நடந்த யுத்தம், இப்போ இந்த ஒரு மாசமா நடந்த யுத்தம், இதுல இருந்த அந்த ஃபயர் பவரை விட அதிகப்படியான ஃபயர் பவரை கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தாக்குதல் நடத்துறப்போ ஈரானோட கன்வென்ஷனல் பவர்ன்றது ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்குன்றதை சொல்லுவாங்க. ஸோ சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் சில நாட்கள்ல ஈரானின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தாங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், குறிப்பாக சொல்லணும்னா அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு இம்பாக்டாக அது கொடுக்கும். ஈரானில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுதோ, இல்லை ஈரானில் எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுதோ, அதே அளவுக்கு இந்த அரபு நாடுகளையும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலுக்கு இல்லை ஒரு செயின் ரியாக்ஷன் தொடர் நிகழ்வுகளுக்கு அது வழிவகை செய்யுன்றது அசைக்க முடியாத ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்திருக்கு. அண்ட் ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு கார்கோ ஏர்கிராஃப்ட் IL-76 சொல்லப்படக்கூடிய ஒரு ஹெவி கார்கோ கேரியர் இன்னைக்கு 5 முறை சீனாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய பீஜிங்கில் வந்து இறங்கியிருக்கு. இது நார்மலான ஒரு கார்கோ கொண்டு போகக்கூடிய ஒரு விமானம் கிடையாது. ரொம்ப ஹெவியான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸையும் ரொம்ப அதிகப்படியான ஆயுதங்களையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஏர்கிராஃப்ட். அதே நேரத்தில் இதே வகையில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட மிலிட்டரி கார்கோ ஏர்கிராஃப்ட் இன்னைக்கு ஈரானில் 2 முறை தரையிறங்கியிருக்கு. அண்ட் ஒரே நாளில் மொத்தமாக 7 முறை ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த விமானமான தரையிறங்கி இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட விசிட்க்கு அப்புறமா, சீனாவோட விசிட்க்கு அப்புறமா பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் ஒரே நேரத்தில் சீனாவிலையும் இன்னொரு பக்கம் ஈரான்லேயும் தரையிறங்கி இருக்கிறது நடந்திருக்கு. ஸோ அமெரிக்கா எந்த அளவுக்கு அவங்களோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ, பேரலாக அதே அளவுக்கு ஈரான் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீனா கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகளும் ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகளும் கொஞ்சம் ஈரானோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உருவாகி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யுஏஇயோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் அது ஈரானால தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஈரான் அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறப்போ இல்லை தொடர்படுத்தி பார்க்குறப்போ தெரியுது. ஒருவேளை இது அமெரிக்கா ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக பண்ணியிருப்பாங்களோன்னு அந்த ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. ஸோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அந்த அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் உங்கள் RK.